இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நந்தன் ஃபேமிலியால தான் என் பேரனோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னு பிரசாத் சார் வாழ்நாள் முழுக்க சொல்ல மாட்டாரு. லக்ஷ்மியால தான் என் நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னு நீரஜ் வாழ்க்கை முழுக்க கவலைப்பட மாட்டான். உன்னோட அலட்சியத்தால இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரு. நீங்க சும்மா இருங்க சித்தி. அவ வேற எங்கேயாவது வச்சுட்டாலே என்னமோ ஞாபகப்படுத்தி பார்க்கட்டும். லக்ஷ்மி, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. இங்க வரதுக்கு முன்னாடி அந்த ரிங்ஸை வேற எங்கேயாவது வச்சியா? எனக்கு ஞாபகம் வரலங்க. ஐயா, முகூர்த்த நேரம் நெருங்கிடுத்து. இப்ப மோதிரம் இல்லைன்னு சொன்னா நிச்சயதார்த்தம் நடத்த முடியாது. இந்த முகூர்த்த நாள் இல்லைன்னு சொன்னா அடுத்த 5 மாசம் வரைக்கும் நல்ல முகூர்த்த நாளே கிடையாது. புரோஹிதரே, மோதிரம் எங்க வச்ச ஞாபகம் வந்துருச்சு. ஒரு நிமிஷம். என்ன மன்னிச்சிருங்க ஐயரே, மோதிரத்தை சாமி முன்னாடி வச்சுட்டு நான் மறந்துட்டேன். இப்படி கொடுங்கம்மா. கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரும் ஸ்தம்பிக்க வச்சுட்ட லக்ஷ்மி. சாரி நீரஜ், என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ பரவாயில்ல லக்ஷ்மி, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்த 5 மாசம் வரைக்கும் நாங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாம கடைசி நேரத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அதுவே சந்தோஷம். என் பையனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவன் யார் கூட இருந்தா அவனோட வாழ்க்கை நல்லா இருக்குமோ, இனிமே அவன் அவங்க கூட தான் இருக்க போறான். மித்ரா, ஜூஸ் எடுத்துக்கோ. நம்ம காதல, கனவுகளை, கற்பனைகளை எல்லாத்தையும் எரிச்சிட்டு இப்ப கூலாக்குறதுக்காக ஜில்லுன்னு கூல்ட்ரிங்க் எடுத்துட்டு வந்திருக்கியா? நீ என்னமோ நான் தனியா தப்பு பண்ண மாதிரி பேசுறிய மித்ரா. ஆஃப் கோர்ஸ் தப்பு பண்ணிருக்க. தப்பிக்க ட்ரை பண்ணாத. நான் கேட்ட உடனே நீ கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, விஷயம் இவ்வளவு தூரம் பெருசா இருக்காது. இப்படி என்கேஜ்மெண்ட்ன்ற விஷயத்துல நான் மாட்டி இருந்திருக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ நீரஜோட க்ளோஸா இல்லாம இருந்திருந்தா, நீ நார்மலா பிஹேவ் பண்ணிருந்தா, நீ நீரஜ காதலிக்கிறேங்கிற ஃபீலிங் யாருக்குமே வந்திருக்காது. அப்படி வந்ததுனாலதான் சிச்சுவேஷன் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்கு. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப என்ன குறை சொல்லிட்டு இருக்க? நான் உன்னை கேக்குறேன், நீ பதில் சொல்றியா? நல்லபடியா போயிட்டு இருக்க. உன் லைஃப பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கே தவிர நம்ம 2 பேரும் லீட் பண்ண போற லைஃப பத்தி நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கியா? நான் யோசிக்கிறதுனாலதான் ஒரு 10 மாசம் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். அந்த 10 மாசத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். ஆனா நீ அந்த 10 மாசம் வெயிட் பண்ணியா? இல்ல, அவசரப்பட்ட.
அந்த அவசரத்துக்கான பலன்தான் இப்போ உனக்கு நீரஜோட நடந்த நிச்சயதார்த்தம். மித்ரா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பவாவது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க போறியா இல்லையா? அடுத்த 2 நாளுக்குள்ள நமக்கு கல்யாணம் நடந்தா அப்புறம் இந்த நிச்சயதார்த்தத்தை ஏதோ ஒண்ணு பண்ணி நான் கேன்சல் பண்ண வச்சிருவேன். இவ்வளவு சொல்லி உன்னால புரிஞ்சுக்க முடியலையா மனுஷா? இன்னொரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்கோ. அடுத்த 10 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணேனா உன் கழுத்துல நான் தாலி கட்டி உன்னை நான் என் மனைவியா ஏத்துப்பேன். நான் இப்பவும் அதே வார்த்தையில தான் இருக்கேன். அப்பவும் அதே வார்த்தையை தான் கடைபிடிப்பேன். என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். திடீர்னு மனுஷாவுக்கு என்னதான் ஆச்சு? நான் எவ்வளவு சொன்னாலும் ஏன் கேட்க மாட்டேங்கிறா? அவ்வளோ பிடிவாதமா நீரஜோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? அந்த லெட்டரை யார் எழுதியிருப்பாங்க? அந்த நபர் யாரா இருக்கும்? என்னங்க, எத பத்தியோ ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை லக்ஷ்மி. நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். மனிஷாக்கு லெட்டர் எழுதின நபரை எப்படி கண்டுபிடிக்கிறது? மித்ராவோட வாழ்க்கை ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. அது மறுபடியும் ஓ வழிக்கு வர்றது நடக்காத காரியம். அடுத்த 10 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணேனா உன் கழுத்துல நான் தாலி கட்டி உன்னை நான் என் மனைவியா ஏத்துப்பேன். நான் இப்பவும் அதே வார்த்தையில தான் இருக்கேன். அப்பவும் அதே வார்த்தையை தான் கடைபிடிப்பேன். என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். மனிஷா, நீ தேர்ந்தெடுத்த பாதை தப்பா இருந்ததோ இல்ல நீ ஆடின ஆட்டம் தப்பா இருந்துச்சோ, எதிர்பாராத விதமா உனக்கு இப்ப நீரஜோட நிச்சயம் முடிஞ்சு போச்சு. இப்பையில இருந்து நீ விளையாடுற முறைய மாத்தியாகணும். நீ போயிட்டு இருக்க வழிய மாத்தியாகணும். அப்படி மாத்தலனா இதே மாதிரி தப்பு இன்னொரு வாட்டி நடந்து உனக்கு நீரஜோட கல்யாணமும் நடந்து முடிஞ்சிரும். கல்யாணம் பண்ணிக்கும் எனக்கு தாலி கட்டன மித்ரா கிட்ட நான் நேரடியா கேட்டா அது நடக்கிற மாதிரி தெரியல. அதுக்காக மித்ரா சொன்ன மாதிரி அடுத்த 10 மாசம் வரைக்கும் எதிர்பார்க்கறது என்னால முடியாது.